இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் நம்ம ஊரு உணவு. இனிமே தவிர்க்காம இத சாப்பிடுங்க. குடல் ஆரோக்கியம் என்பது செரிமான பாதை அல்லது இரைப்பை என்றும் கூட நம்ம சொல்லலாம். உணவு குழாய், சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் மலக்குடல் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் இந்த குழுவான குடல். இதோட ஆரோக்கியம் மேம்பட உதவும் இந்திய உணவுகள் என்னென்ன என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குடல் ஆரோக்கியம் அல்லது இரைப்பை குடல் அமைப்பு என்பது செரிமான குடல் குழாயில் உள்ள பாக்டீரியாக்களின் அளவுகள் மற்றும் வகைகளை தீர்மானிக்கும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல்னு சொல்லுவாங்க. அதாவது பாதை உணவை ஜீரணமாக்கும் போது அதை பகுதிகளாக உடைக்கும். அப்போது அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் குடல் அதை உறிஞ்சி இரத்த நாணங்களுக்கு அது அனுப்பும். இதை சீராக்க குடல் நரம்புகள், பாக்டீரியா மற்றும் ஹார்மோன்கள் பயன்படுது. இதுல நல்ல பாக்டீரியாவானது மியூகோசல் என்னும் அடுக்கை உருவாக்கி குடல் சுவரை பயன்படுத்துது. இதனால செரிமானம் செயல்பாடுகள் ஆரோக்கியமாக செயல்படுது. செரிமானத்தில் ஆரோக்கியம் குடலில் இருக்கும் நல்ல பாக்டீரியாவை கொண்டே அமையும் என்பதனால அதை மேம்படுத்த உணவுகளை நம்ம கவனம் செலுத்தணும். அப்படியான உணவுகள் என்னென்ன என்பதை நம்ம இங்க பார்க்கலாம். குடல் ஆரோக்கியத்திற்கு தயிர் ஏன் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. தினசரி நம்மளோட உணவுல தயிர் மிக முக்கியமானது. நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் நிறைந்தது தயிர். இது புரோபயோட்டிக் தன்மை கொண்டது. இந்த குடல் நுண்ணுயிரை பிரதிபலிக்கும். செரிமானத்தை மேம்படுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் மேம்படுத்த இது உதவியா இருக்கு. தயிர் தினசரி 1 கப்பு உப்பு மற்றும் சர்க்கரை சேர்க்காமல் நம்ம எடுத்துக்கொள்வது சத்தை அதிகமாக நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்தது குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மோர். மோர் பாலை புளிக்க வைத்து பெறப்படும் தயிரிலிருந்து நீர்த்து நம்ம எடுத்துப்போம். இவையும் தயிர் போன்று புரோபயோட்டிக் நிறைஞ்சதுதான். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல பாக்டீரியாக்கள் தான் இதுல இருக்கு. இவை செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு அவசியமானதுதான். ஆயுர்வேதத்தின்படி மோர் அதிகப்படியான கபம் மற்றும் வாதத்தை சமன்படுத்துது. இது வீக்கம், செரிமான கோளாறுகள், இரைப்பை கோளாறுகள், குடல் போன்ற அனைத்துக்கும் நன்மை செய்யக்கூடியது. அடுத்தது குடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் மஞ்சள். மஞ்சளின் தங்க நிறம் குருக்குமின் என்ற ஒரு விஷயம் அந்த மஞ்சள்ல இருக்கு. இது சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள். மருத்துவத்தில் முக்கியமான ஒன்றுதான். இது உணவுகளுக்கு தனி சுவை வழங்குவதோடு வீக்கத்தை குறைப்பதன் மூலம் குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. உணவில் சேர்க்கப்படும் மஞ்சள் செரிமான மண்டலத்தை ஆற்றவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவும். இது உணவில் சேர்ப்பது மட்டும் இல்லாம பால்ல கூட நம்ம கலந்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது குடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் இஞ்சி. இஞ்சி நீண்ட காலமாக செரிமான நன்மைகளுக்காக அறியப்படும் மசாலா தான். இந்திய உணவுல வீட்டின் சமையலறையில இஞ்சி இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது குமட்டலை தணிக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டவும் உதவும். இஞ்சியை உலர வைத்து பெரும் சுக்கு காப்பியாக பயன்படுத்தப்படுது. குமட்டல், தசைவலி, இருமல், சளி, தொண்டை புண், வீக்கம், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளுக்கு கை வைத்தியமாக இஞ்சை தான் நம்ம செரிமானத்தை சரி செய்யும் ஜிஞ்சரால் கலவைகளே இதற்கு காரணம். இவை அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற விளைவுகளை கொண்டுள்ளது. அடுத்தது குடல் ஆரோக்கியத்திற்கு பருப்பு. நம்மளோட குடலை ஒழுங்குபடுத்துவதில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாப்பதற்கும் நார் சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. பருப்புகள் நார் சத்து நிறைந்தவை தான். இது செரிமான அமைப்பு செயல்பட உதவி புரியுது மற்றும் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களையும் எரிபொருளாகவும் கொண்டு செயல்படுது. பருப்புல இருக்கும் நார் சத்து பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்க உதவும். மேலும் பருப்புகளை குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கும். இது உடலுக்கு ஜீரணம் ஆற்றலை வழங்கும். தினமும் ஒரு பருப்பு என்று சேர்த்து வருவது குடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய உதவும். அடுத்தது குடல் ஆரோக்கியத்துக்கு ஓம விதைகளை எடுத்துக்கிறது நல்லது. நறுமணம் பொருளான ஓமம் அல்லது அஜ்வைன் விதைகளை பாரம்பரியமாகவே குடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருள் தான். இது அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றதுதான். அஜீரணத்தை தடுப்பதிலும் அமிலத்தை குறைப்பதிலும் முக்கியமானது. வயிற்று அசௌகரியத்திலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடியது இந்த ஓம விதைகள் தான். பாட்டி வைத்தியங்கள்ல இது ரொம்ப முக்கியமானது. வீக்கம், அஜீரணம் மற்றும் வாயுவை தணித்து குடல் ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்தும். ஓம விதைகளை நம்ம நீரில சேர்த்து கஷாயமாகவும் குடிச்சிட்டு வரலாம்.
அடுத்தது வெந்தயம். வெந்தயம் எப்படி உதவுது? வெந்தயம் கரையக்கூடிய நார் சத்து நிறைந்தது தான். இது மலச்சிக்கலை போக்கும், குடல் ஆரோக்கியத்தை காக்கும். அடிக்கடி நெஞ்செரிச்சல் இருப்பவங்களுக்கு ஆய்வு ஒன்றில் 2 வாரம் வெந்தயம் எடுத்துக்கொண்டவர்களுக்கு அவர்களது அறிகுறி குறைவாகவே காணப்படுது. இதன் விளைவாக ஆன்டாசிட் மருந்துகளுடன் பொருந்தியதுதான். மனிதர்களிடம் இது குறித்து ஆராய்ச்சி தேவை. பாரம்பரிய மருத்துவத்தின் சில மதிப்புகள்ல வெந்தயம் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் செரிமான பிரச்சனைகளை எளிதாக குறைக்கவும் உதவியா இருக்கு. உணவுல வெந்தயம் சேர்ப்பது போன்று அதை தேநீராகவும் நம்ம குடிக்கலாம். அடுத்தது குடல் ஆரோக்கியத்திற்கு சீரகம் எப்படி உதவுது? சீரகம் முக்கியமான மசாலா. இது உணவில் சுவை கூட்ட பயன்படுத்தப்படும் மசாலா மட்டும் அல்ல, செரிமானத்தை மேம்படுத்தவும் செய்யும். சீரகம் செரிமான நொதிகளின் தூண்டுதலை உண்டு சேர்கிறது, வீக்கத்தை தணிக்கிறது மற்றும் வாயுவையும் குறைக்குது. சீரகத்தை நீரில சேர்த்து கொதிக்க வைத்து தேநீராக்கி நம்ம குடிக்கலாம். சீரகம் பொடியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், உணவுல சேர்த்து எடுத்துக்கலாம். இவை எல்லாமே குடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடியதான். அதனால குடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் இந்த பொருளெல்லாம் பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.